ஊழியக்காரனே, எஜமானாக இயேசு வரும்பொழுது உன்னிடத்திலே கணக்கு கேட்பார் என்பதை நீ மறந்து விடாதே. ஊழியக்காரனாக இருக்கிறபடியினால் மனம் போல எப்படி செய்யலாம் என்று துணிகரம் கொள்ளாதே. அப்படியானால் ஆண்டவருடைய வருகையிலே அவர் சொல்லுவார், பொல்லாத ஊழியக்காரனாகிய இவனை இந்த புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் என்பதாக. என்னை போல சுவிசேஷகனாக இருந்தாலும் சரி, ஒரு சபையின் பாஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு சபையின் போதகராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் பேராயராக இருந்தாலும் சரி, பிஷப்பாக இருந்தாலும் சரி, மாடரேட்டராக இருந்தாலும் சரி, எஜமான் வருகிறார், கணக்கு கேட்க வருகிறார், பிரதான மேய்ப்பன் வருகிறார், கணக்கு கேட்பார். ஒரு ஊழியக்காரனை தப்பித்துக் கொள்ள முடியாது. ஊழியம் என்றால் எப்படி செய்யலாம் என்று துணிகரம் கொண்டிருந்தால் நீங்கள் ஆபத்தில் அகப்பட்டுக் கொள்வீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என் இயேசு வரும் பொழுது உங்களால் தைரியமாய் அவருக்கு முன்னால் நிற்க முடியுமா? பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் பொழுது அவர் கணக்கு கேட்பார். வெறும் அதிகாரம் செலுத்துவது அல்ல ஊழியம். ஜனங்களுக்கு, ஆத்துமாக்களுக்காக பரிதபித்து ஜபிப்பதும் ஆத்தும ஆதாயம் செய்வதும்